சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிந்தி ஃப்ரை. வெண்டைக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி. ஆஃபீஸ் போயிட்டு வர ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களா இருக்கட்டும், ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிந்தி ஃப்ரை செய்யறதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 சைடு இருக்க இந்த ஓரங்களை கட் பண்ணிவிடுங்க. இதை வந்து 4 கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சன்னமாக கட் பண்ணிங்கன்னா இங்கே பொரிக்கும் போது கருகிடும். நான் உள்ள இருக்க விதைகளை எடுக்கல, அப்படியே தான் சேர்த்திருக்கேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எல்லா வெண்டைக்காயும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா வெண்டைக்காயும் இது போல் அரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா பொடிகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 லெமன். இதை வந்து அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் எடுக்கும் போதே ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் பவுலாக எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வெண்டைக்காயில் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண வெண்டைக்காயை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ரொம்பவே நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் இருக்க வளவளப்புனால பெரும்பாலும் நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து தரும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அவ்வளோதான், இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை குர்குரே ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போலவே மீதி இருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த பேட்ச் வெண்டைக்காயும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெண்டைக்காய் வந்து பொரியும் போது இந்த அளவுக்கு சுருங்கி இருக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி ரெடி. ரொம்பவே சூப்பரான பிந்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். இதில் ஏகப்பட்ட கால்சியம், விட்டமின்ஸ், அப்புறம் இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது. பொதுவாகவே நம்ம வீட்டில் சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டு அறிவு வளரும் அப்படின்னு. இதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.